Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. Here we will go to learn 10th Maths Trigonometry Chapter 6. இதில் first exercise 6.1. இதில் third problem பார்க்கலாம். Third problem என்ன? Prove the following identities. Prove the following identities. அதில் first question என்னன்னா root of 1 plus sin theta divided by 1 minus sin theta is equal to secant theta plus tan theta. Repeat பண்ணிக்கலாம். Root of 1 plus sin theta divided by 1 minus sin theta is equal to secant theta plus tan theta. Solution. First நம்ம சொல்யூஷனுக்கு first என்ன எடுக்கணும்? LHS. Left hand sideல என்ன இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது? ரூட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா. இதாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னென்னா டினாமினேட்டரில் நமக்கு என்ன இருக்குது? 1 மைனஸ் சைன் தீட்டா இருக்குது. இந்த 1 மைனஸ் சைன் தீட்டாவுக்கு வந்து நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். என்ன கிடைக்கும்? சைன் சேஞ்ச் பண்ணால் 1 ப்ளஸ் சைன் தீட்டா. 1 மைனஸ் சைன் தீட்டாவுக்கு வந்து சைன் சேஞ்ச் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ் சைன் தீட்டா. இந்த 1 ப்ளஸ் சைன் தீட்டாவை வந்து என்ன கிடைக்குது? 1 ப்ளஸ் சைன் தீட்டா. இந்த 1 ப்ளஸ் சைன் தீட்டாவை வந்து நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸ்டெப்ஸ் எடுத்துடுவோமா? 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா இன்டு சைன் சேஞ்ச் பண்ண வேல்யூ என்ன? 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 plus sin theta. எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். கீழே என்ன இருக்குது? 1 மைனஸ் சைன் தீட்டா இன்டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா இருக்குது. இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a மைனஸ் பி இன்டு a ப்ளஸ் பி. இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன? a ப்ளஸ் பி இன்டு a மைனஸ் பி. இதை அப்படியே நம்ம வந்து இந்த இதில் எழுதணும். டினாமினேட்டரில் என்ன வரும்? a ப்ளஸ் பி இன்டு a மைனஸ் பி இருக்குது. அதுக்கு என்ன எழுதணும்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதணும். அப்போ என்ன வரும்? 1 ஸ்கொயர் மைனஸ் sin square theta. Next மேலே 1 plus sin theta and 1 plus sin theta ரெண்டு சேம் வேல்யூ சேர்த்து எழுதிக்கலாம். 1 plus sin theta the whole square. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன? இந்த 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இந்த 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் எழுதணும். ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் என்ன படிச்சிருக்கோம்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இதில் நம்ம வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா கால்குலேட் பண்ணணும்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும். அப்போ என்ன வரும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ நமக்கு இங்கே வந்து என்னது? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல என்ன போடணும்? இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை போடணும். 1 ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு என்ன போடணும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கொயர் வேல்யூஸை நிற்கணும். ரூட்டுக்கு நம்ம வெளியில் எடுத்தோன்னா என்ன வரும்? இந்த ஸ்கொயர் வேல்யூ வந்து கேன்சல் ஆயிரும். ரூட்லேருந்து நம்ம வெளியில் எடுத்தோன்னா இந்த ஸ்கொயர் வேல்யூ கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ்
sin theta என்ன கிடைக்கும் 1 plus sin theta divided by cos theta. இதை இனி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். 1 divided by cos theta plus sin theta divided by cos theta னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். 1 divided by cos theta plus sin theta divided by cos theta. ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சா? இனி அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எழுதணும். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன? 1 divided by cos thetaங்கிறது என்ன? secant theta. secant theta is equal to 1 divided by cos theta. அதே மாதிரி தான் sin theta divided by cos theta என்ன? tan theta. tan theta is equal to sin theta divided by cos theta. இப்போ நம்ம வந்து 1 divided by cos thetaக்கு என்ன போடணும்? secant theta plus sin theta divided by cos thetaக்கு என்ன போடணும்? tan theta. ஓகேங்களா? இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன? RHSல என்ன இருக்குது? secant theta plus tan theta இருக்குதுல்ல? இது நமக்கு வந்து ஆன்சரும் என்னது? secant theta plus tan theta கிடைச்சிச்சு. RHS proved. Next problem, root of 1 plus sin theta divided by 1 minus sin theta plus root of 1 minus sin theta divided by 1 plus sin theta is equal to 2 secant theta. இந்த கொஸ்டினில் the first part வந்து நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணினது தான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன பார்த்தோம்? ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா பார்த்தோம்ல, அதே தான் இங்கே திருப்பி வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் root of 1 minus sin theta divided by 1 minus 1 plus sin theta. இப்போ நம்ம வந்து LHS எடுத்து எழுதியாச்சு. இதில் வந்து ரெண்டு பார்ட்டாக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்ட்டு நமக்கு என்ன? ரூட் ஆஃப் 1 plus sin theta divided by 1 minus sin theta. ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணது தான், கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டாக்கு என்ன பண்ணணும்? இந்த 1 மைனஸ் சைன் தீட்டாக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ் சைன் தீட்டா. அதை வந்து நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டரில் வந்து மல்டிப்ளை பண்ணணும். சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா. இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணி நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டரில் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா. இப்போ வந்து நம்ம வந்து சைன் சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணியாச்சு. இனி சால்வ் பண்ணுறது இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a minus b a plus b. என்ன ஃபார்முலா? a square minus b square is equal to a plus b into a minus b. மேலே வந்து 1 ப்ளஸ் சைன் தீட்டா இருக்குது அண்டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா இருக்குது. ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். கீழே என்ன எழுதணும்? 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு என்ன எழுதணும்? ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் எழுதணும். ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் என்ன? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இதோட இதில் வந்து நமக்கு என்ன வேணும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேணும். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுட்டு
சைன் ஸ்கொயர் டீட்டாவை ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்கிற இடத்துல என்ன போடணும்? காஸ் ஸ்கொயர் டீட்டா போடணும். 1 ப்ளஸ் சைன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் divided by cos square theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்? இதோட ஸ்கொயர் வேல்யூவை வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ ரூட்லேருந்து வெளியில் எடுத்தாச்சுன்னா இந்த ஸ்கொயர்லாம் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்? ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். 1 டிவைடட் பை cos theta plus sin theta divided by cos theta. இப்போ நமக்கு வந்து trigonometric ratio என்ன? 1 divided by cos theta னா secant theta is equal to 1 divided by cos theta. Then tan theta is equal to sin theta divided by cos theta. ஸோ 1 divided by cos theta இருக்கிற இடத்துல என்ன போடணும்? secant theta plus sin divided by cos thetaக்கு என்ன வரும்? tan theta. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் equation எடுத்துக்கோங்க. இனி செகண்ட் பார்ட் நமக்கு என்ன? root of 1 minus sin theta divided by 1 plus sin theta. அது அப்படியே எழுதலாம். 1 minus sin theta divided by 1 plus sin theta. இதுக்கும் அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து சைன் சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 plus sin thetaக்கு வந்து நம்ம வந்து சைன் சேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 minus sin theta. ஃபஸ்ட்டு பார்ட்டை எழுதிக்கலாம். 1 minus sin theta divided by 1 plus sin theta. நெக்ஸ்ட்டு இந்த 1 plus sin thetaக்கு என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 1 minus sin theta. அதான் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 1 minus sin theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்? இதுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் a plus b into a minus b. இப்போ என்ன வரும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். மேலே வந்து 1 minus sin theta இருக்குது அண்டு இங்கேயும் 1 minus sin theta இருக்குது. அப்போ என்ன வரும்? 1 minus sin theta the whole square divided by என்ன எழுதணும்? 1 square minus sin square theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்? இந்த இதுலேருந்து ஸ்கொயர் வேல்யூவை ரிமூவ் பண்ணணும். ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும். ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்கொயர் வேல்யூ வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ நம்ம வந்து ஸ்கொயர் வேல்யூ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த 1 minus sin square thetaக்கு வந்து trigonometric ஐடென்டிட்டிஸ் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த 1 minus sin square thetaக்கு வந்து trigonometric ஐடென்டிட்டிஸ் எழுதணும். sin square theta plus cos square theta is equal to 1. இப்போ நம்ம cos square theta வேணும்னா என்ன வரும்? 1 minus sin square theta. இப்போ நம்ம 1 minus sin square theta இருக்கிற இடத்துல என்ன போடணும்? cos square theta. இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் வேல்யூவை ரிமூவ் பண்ணோம். இப்போ ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த ஸ்கொயர் வேல்யூ வந்து கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 minus sin theta divided by cos theta. 1 minus sin theta divided by cos theta. இனி வந்து இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். 1 divided by cos theta minus sin theta divided by cos theta.
நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன, இனி வந்து இதுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எழுதணும். 1 divided by cos theta என்ன, secant theta. Secant theta is equal to 1 divided by cos theta. Then வந்து sin theta divided by cos theta என்ன, tan theta. Tan theta is equal to sin theta divided by cos theta. அப்போ 1 divided by cos theta இருக்கிற இடத்துல என்ன போடணும், secant theta minus sin theta divided by cos theta இருக்கிற இடத்துல என்ன போடணும், tan theta. ஓகேங்களா, இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிச்சு, secant theta ப்ளஸ் tan theta. தென் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, secant theta மைனஸ் tan theta. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம வந்து LHS எடுத்து எழுதியிருக்கோம்ல, இந்த LHSல வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா இருக்கிற இடத்துல secant theta ப்ளஸ் tan theta போடணும். அதே மாதிரி ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா இருக்கிற இடத்துல என்ன போடணும், secant theta மைனஸ் tan theta போடணும். இப்போ வந்து ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா இருக்கிறதுக்கு என்ன போடணும், secant theta ப்ளஸ் tan theta. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா இருக்கிற இடத்துல என்ன போடணும், secant theta மைனஸ் tan theta. தெரிஞ்சாச்சா, இதில் வந்து நமக்கு வந்து ரெண்டு secant theta இருக்குது, தென் tan theta. secant theta ப்ளஸ் secant theta நமக்கு என்ன வரும், 2 secant theta. தென் வந்து tan theta மைனஸ் tan theta நமக்கு என்ன கிடைக்கும், 0. secant theta ப்ளஸ் secant theta is equal to 2 secant theta. தென் வந்து tan theta மைனஸ் tan theta is equal to என்ன வரும், 0 வரும். கேன்சல் பண்ணிட்டோம். நமக்கு வந்து 2 secant theta கிடச்சிச்சு. நமக்கு கொஸ்டின்லேயே RHS நமக்கு என்ன, 2 secant theta. ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு வந்து RHS ப்ரூவ் ஆயிடுச்சு. RHS ப்ரூவ்டு. ஒன் டைம் நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கலாம். கொஸ்டின் என்ன, ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 secant theta. இப்போ வந்து சொல்யூஷன் ஃபஸ்ட்டு LHS எடுத்து எழுதிக்கிறோம். ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா. இது வந்து ரெண்டு பார்ட்டாக இருக்குது, நம்ம வந்து ஒரு பார்ட்டை வந்து எடுத்து எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இந்த இதில் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கீழே டினாமினேட்டரில் இருக்கிற 1 மைனஸ் சைன் தீட்டாவுக்கு வந்து சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். சைன் சேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 ப்ளஸ் சைன் தீட்டா. இந்த 1 ப்ளஸ் சைன் தீட்டாவை வந்து நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டரில் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா வந்து என்ன, 1 ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த 1 மைனஸ் சைன் தீட்டா 1 ப்ளஸ் சைன் தீட்டா. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அதோட ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ 1 மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா இருக்கிற இடத்துல என்ன போடணும், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா போடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன, இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் எழுதணும். ஐடென்டிட்டிஸ் என்ன, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இதில் நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டா கால்குலேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல என்ன போடணும், காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கொயர் வேல்யூவை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிறோம். ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது நமக்கு இந்த ஸ்கொயர் வேல்யூ வந்து கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இனி அடுத்த ஸ்டெப் என்ன,
இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அப்போ 1 டிவைடட் பை காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இதுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எழுதணும். 1 டிவைடட் பை காஸ் தீட்டாக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன? சீக்கன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டாக்கு என்ன வரும்? டான் தீட்டா. இதை ஃபர்ஸ்ட் இக்குவேஷனாக எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து என்ன? ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா. இதுவும் ஃபஸ்ட்டு பார்ட் மாதிரியே வந்து டினாமினேட்டரில் இருக்கிற 1 ப்ளஸ் சைன் தீட்டாக்கு சைன் சேஞ்ச் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் சைன் தீட்டா. அதை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணினதுக்கு அப்புறமா வந்து இங்கே என்ன இருக்குது? 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்டு 1 மைனஸ் சைன் தீட்டா இருக்குது. இது வந்து என்ன ஃபார்மெட்டில்? a ப்ளஸ் பி இன்டு a மைனஸ் பி ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன எழுதணும்? இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி இன்டு a மைனஸ் பி. இப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா எழுதணும். நெக்ஸ்ட் மேலே வந்து 1 மைனஸ் சைன் தீட்டா இன்டு 1 மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இது மல்டிப்ளை பண்ணச்சில் 1 மைனஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன? ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும். ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் வேல்யூ வந்து கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா கிடைக்கும். இதை வந்து இனி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். 1 டிவைடட் பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இதுக்கு வந்து நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன? 1 டிவைடட் பை காஸ் தீட்டாக்கு வந்து சீக்கன் தீட்டா, சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டாக்கு வந்து டான் தீட்டா. நமக்கு கிடைச்ச இந்த ரெண்டு இக்குவேஷனையும் 1 and 2 வந்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? நமக்கு நம்ம எடுத்து எழுதியிருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த இது பார்ட்டில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது? சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா. சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா. இதில் வந்து 2 சீக்கன் தீட்டா இருக்குது. அப்படின்னா என்ன வரும்? சீக்கன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 சீக்கன் தீட்டா. டான் தீட்டா மைனஸ் டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 கேன்சல் ஆயிரும். நமக்கு our ஹெச்எஸ் வந்து 2 சீக்கன் தீட்டா ப்ரூவ் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ப்ராப்ளமை நம்ம பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.